Hello friends, welcome to Natpudan Samayal. எங்க சேனலுக்கு புதுசா வரவங்க ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே கீழ இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இன்னைக்கு நம்ம நட்புடன் சமையல் சேனல்ல பார்க்க போற ரெசிபி ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி கேரட் ஹல்வா. எக்ஸ்க்ளூசிவா ஸ்பெஷலா நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டதுனால அவங்களுக்காகவும் உங்களுக்காகவும் நாங்க இந்த ரெசிபியை செஞ்சு காட்ட போறோம். எஸ், இந்த ரெசிபி பொதுவாக வின்டர் சீசனில் சாப்பிடுவாங்க. ஏன்னா வின்டர் டைமில் பாடியை வார்மாக வச்சுக்க இது ஹெல்ப் பண்ணும் அண்ட் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும். இந்த ரெசிபி ரொம்பவே நியூட்ரிஷியஸ் ரிச். ஏன்னா நம்ம கேரட் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ கேரட்டில் ஜென்ரலாகவே வைட்டமின் ஏ, சி, ஃபைபர் எல்லாமே இருக்குது. ஸோ கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு கொடுத்தா. ஈவன் கேரட் பிடிக்காதவங்களா இருந்தால் கூட இந்த மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கேரட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு டவாவை ஹீட் பண்ணிவிட்டு அதில் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஆல்ரெடி நம்ம துருவி வச்சிருக்க கேரட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கேரட்டோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். அடி பிடிக்காம பார்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ மில்க் கொஞ்சம் கொஞ்சமாக எவாப்ரேட் ஆகி இந்த மிக்சர் கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கீ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு கீ ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். கேரட் நல்லா குக் ஆனதும் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ண உடனே திக்கா இருந்த மிக்சர் கொஞ்சம் கொஞ்சமா லூஸ் ஆக ஆரம்பிக்கும். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு நைஸ் அரோமா உங்களுக்கு கிடைக்கும். இதையும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா குக் பண்ண விடுங்க. இப்போ ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவு கீ சேர்த்து முந்திரி ஆட் பண்ணி அது கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கூடவே திராட்சையும் சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த கேரட் அல்வா கொஞ்சம் திக்கா இருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க கேஷ்யூஸ் அண்ட் ரைசின்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும். நல்லா திக்காயிட்டு
இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். யம்மி டெலிஷியஸ் கேரட் அல்வா இஸ் ரெடி. நீங்களும் வீட்டில் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதே மாதிரி நாங்கள் ஏதாவது ரெசிபி செஞ்சு காட்டணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினா சஜஸ்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் our வீடியோ. Please like and subscribe to our channel. Thank you.